இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், பூஜா கபோர்ட், செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது, டிசைனர் வாஷ் பேஷன் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடை வாங்கிட்டு எந்த இன்டீரியர் ஒர்க்கும் செலவே இருக்காது. பில்டரே அப்படியே பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. மாடல் ஹவுஸ்லாம் கிடையாது. ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். கொஞ்சம் வீடியோவை டைம் எடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் ஒர்த்திட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒரு ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டோட சந்திக்கிறேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாராவது ஜிஎஸ்டி கார்டில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பல்லாவரத்தில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் வசந்த் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இந்திஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் புரிய வந்திருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், பூஜா கபோர்ட், செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது, டிசைனர் வாஷ் பேஷன் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல்லாவரம் ஜிஎஸ்டி கார்டெல்லாம் நல்ல ஒய்டனான ஸ்ட்ரீட்டில் இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 40 ஃபீட் ரோட் மேலே இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பேசிக் கம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம், அதாவது ஜிஎஸ்டி காரிடாரில் பல்லாவரம் பம்மல் சங்கர் நகரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் நகர் 4th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட். இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கர் நகர் மெயின் ரோடுங்க. அதுவும் இந்தியன் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரோடுங்க. 60 சீரிஸ் பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரோட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. அது கார் கூட போது பாருங்கள், அது பஸ் போகிற ரோடுங்க. அதுலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே 40 ஃபீட் ரோடில் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து வர முடியும். ஜிஎஸ்டிலேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீனாட்சி கிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதாவது வெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ரேடியோ லோட் கார்டில் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய ஜிஜிஸ் ராதாமணி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 3BHKன்ற விதமாக மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான் இருக்குது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 வீடு அவைலபிள் இருக்குது. 3 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். ஒரே வேரியண்ட் ஃப்ளோர் பிளான் தான். உங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் 40 ஃபீட் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேட் இருக்குது. எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. காருக்கு இருக்கக்கூடிய மெயின் கேட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ்லேயே இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும் டெக்ஸ்சர் ஃபினிஷில். உங்களுக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பால்கனிஸில் நீங்கள் பார்க்க முடியும். பில்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லும் எஸ்எஸ்லேயே போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ்லையும் நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக வாங்கிட்டு இந்த மாதிரி ஷீட் போடணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் அந்த மாதிரி இருக்காது. பார்க்கவும் ஒரு நீட்டான ஃபினிஷாக இருக்கிறது. ஃப்ரண்ட் எலிவேஷன் தனித்துவமாக தெரிகிறது தான் சொல்லணும். மெயின் கேட், இந்த கார் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. சில்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து பைக் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பார்க் பண்ணக்கூடிய பைக்கில் தண்ணி எதுவுமே விழாது. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் 2 பைக்குக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் வசந்த் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னோட தாய்மார்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, துளசி மடம் இருக்குங்க. பாருங்க, வாவ், இங்கே மட்டும் மேலே ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா துளசி மரம் பொதுவாக வளரும். துளசி செடி அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இந்த மாதிரிலாம் டைல்ஸ் கொடுத்து இந்த கார்னரில் ஒரு துளசி செடி வச்சுருக்கிறது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் டிரைவர் அண்ணாக்கள் வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாஷ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நின்றுட்டு துவைக்கிறது தாய்மார்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த வாஷ் ஏரியாவில் அதுக்குள்ளே செட்டப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, பெரிய பெரிய அண்டா பாத்திரங்கள் கழுவணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்பேஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஸ்டெப்ஸ் ஏரியா, அதே மாதிரி இந்த லிஃப்ட் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்த உடனே கவனிச்சிருந்தேன். நம்ம இதெல்லாம் போகலாம். உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே வாங்க. சிசிடிவி கேமரா, லிஃப்ட் இருக்குது ஓடிஸ் பிராண்டில். வாட்டர் சோர்ஸை பார்த்துட்டு மேலே போகலாம். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 போர் இருக்குங்க. செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் ஈப் லைன் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் சைடில் இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோடு இந்த பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் சீவேஜ் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் ப்ரொவிஷன் வீட்டோட வாசல் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பில்டரே அதை எழுத்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணி தான் பில்டர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட் கோட் பண்ணியிருக்கிறது ஆல் இன்க்ளூசிவ் ரேட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் அடிஷ்னல் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நம்ம பார்க்க போகிற 3 வீடுமே ஒரே ஃப்ளோர் பிளான், ஒரே வேரியண்ட், ஒரே சைஸ், ஒரே ஃப்ளேசிங் தான். அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3rd ஃப்ளோரில் இருக்கிறத பார்க்கலாம். உள்ள வாங்க. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ கபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவரில் பட்டு பெயிண்டில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ராட் வச்சு வெல்டு பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். கொஞ்சம் வீடியோவை டைம் எடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் ஒர்த்திட்டாக இருக்கும். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. அதே மாதிரி மெயின் டோர் வந்து அணையிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமைஸ்ட் வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் வீட்டில் ஒரு மேட் ஃபினிஷில் பில்டரே போட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணும்பொழுது தான் நிறைய பேருக்கு இந்த மேட் ஃபினிஷ் பிடிக்கும். மேட் ஃபினிஷ் போடுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே போட்டிருக்கிறது நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஹாலில் உங்களுக்கு பூஜா கபோர்டு இருக்குது. சும்மா பேருக்கு பூஜா கபோர்டுன்ற மாதிரி இருக்காது. இங்கே பாருங்கள், 3 கும்பம் வச்சு தனியாக அதுக்குள்ளே கோல்டு மைக்காலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜா ஸ்பேஸில் உங்களுக்கு இந்த ஃப்ளோர் கூட வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தீமில் இருக்குது. உங்களுக்கு பெல்ஸோடு இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் இருக்குது. இப்போ மெயின் டோருக்கு அப்படியே போங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதே அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்க அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா மொத்தம் 3 வீடு தான் அவைலபிள் இருக்குது. 3 வீடுமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடை வாங்கும்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் கூட மறந்துடக்கூடாது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதே ஜிஜி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பில்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநீர்மலை ரோட் காரிடாரில் இன்னொரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி ரெடி டு ஆக்குபை ஆனதுக்கப்புறம் தான் வீடு சேல் பண்ணுறாங்க. நான் கூட பில்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, வசந்த் நாங்கள் எப்பயுமே வந்து என்ன கொடுக்குறோமோ அதை காமிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணுறதே இல்லை, முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சேலே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டிசைனர் வாஷ் பேஷன். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்துருப்பீங்களே, என்னது இது நல்லா லைட்டாக அறியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் உங்களுக்கு மிரரோட கொடுத்துருக்குறாங்க. மேலே ஒரு கேபினெட்ஸ் இருக்குது. ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் ஹெல்த்வேர் பிராண்ட்லேருந்து சோமானி பிராண்ட் டேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட் ஃப்ளோரில் இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் பிராண்டு தான். இந்த பைப்ஸ் கூட ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓஸ் மாதிரி கொடுக்காம இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ராடை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரேட் அதிகம், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஓஸ் மாதிரி போடாமல் உங்களுக்கு ராட் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் ரேட் அதிகம். மெட்டீரியல் ரேட்லாம் போய் விசாரிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஃபிட்டிங்ஸ் ரேட்லாம். அதே மாதிரி டவல் ராட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் வென்டிலேஷன். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக கிரில் கொடுத்துருக்குறாங்க. நானே கூட நின்று எதுவும் ஆகலை. கிச்சன் பார்த்துடலாம். நம்ம ஹாலில் இருந்து இந்த மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. பேக் போங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் ப்ளைவுட்டில்
அந்த மைக்கா யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் ஆர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து நல்லா இருந்தது. மாடுலர் கிச்சன், உங்களுக்கு சிம்னி இருக்குது, அப்போர்டு கொடுத்துருக்குறாங்க, யூபிவிசி அப்பர் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 டேப்போட ஒரு சிங்க் இருக்குது. ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் 4 இருக்குங்க. வால்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 2008 அந்த வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த டிசைன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இந்த டிசைன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நிறையா இதில் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. அப்பர் விண்டோ சொல்லியாச்சு, யூபிவிசி விண்டோ. அங்கேயும் வந்து ஒரு சாக்கெட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அக்வா கார்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினெட் ஒர்க்லேயே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனுக்கு அப்படியே பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சைடு சைடு வந்து பார்க்கும்பொழுது உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்டேட் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர், நல்ல ஒரு ஜில்லுன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்று ஜில்லுன்னு அடிக்குது. எதனால வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மரம் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சங்கர் நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடெலாம் வைடனான ஏரியா. நீங்கள் பல்லாவரத்தில் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சங்கர் நகர் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ரோடெல்லாம் நல்லா வைடனாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் டீசெண்டான ஏரியாவாகவும் இருக்கும். ப்ராப்பர்ட்டி சைஸ் எல்லாமே 1 கிரவுண்டு 1.25 கிரவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னாலே நேரம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த பெட்ரூமோட டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. கொசுவலையோடு இருக்கக்கூடிய விண்டோஸ் தான் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லையும் அதான் இருந்தது, நான் பார்த்துருந்தேன். இந்த விண்டோவோட ஃப்ளோரில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. டோர் பக்கத்தில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடை வாங்கிட்டு எந்த இன்டீரியர் ஒர்க்கும் செலவே இருக்காது. பில்டரே அப்படியே பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. மாடல் ஹவுஸ்லாம் கிடையாது. ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோடு இருக்குது. நல்ல பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம முடிஞ்சு அப்படி இருக்குது, அது ஒன்றும் இல்லைடா, லைட்டு வச்சுனால அப்படி பிரைட்டாக தெரியுது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் பண்ணாமல் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி காய போடுறதுக்கும் நீங்கள் இந்த ராட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரோட நல்ல ஒரு எப்படி சொல்ல ஜில்லுன்னு இருந்தது. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இந்த ஹாலில் இருந்து இருக்குங்க. இந்த காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் டிசைனில் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. ரொம்ப நேரமாக நிற்கிறேன்னா அந்த உட்கார்ற ஃபீலே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் வந்து இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் வால் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோட இருக்குது. ஃப்ளோரில் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனபிள் டோரோட இருந்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பவுடர்ஸ் அந்த மாதிரி சோப் சோப்பு இங்கே வருது. பொதுவாக அக்காக்கள் வந்து நான் மேக்கப்பே பண்ண மாட்டேனான்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பீங்கள்ல, நிறைய ஐட்டம்ஸ், அதெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அண்ணாக்கள் நிறைய யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபன்னாகவும் பேசுவோம். இது நான் எதனால் முக்கியமாக அதை சொல்லியிருந்தேன்னா, ஜஸ்ட்டு நான் இன்டீரியர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதை நான் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அந்த விதத்தில் சொல்லணும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை தனித்துவமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது, பார்த்துக்கோங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனியில் வாஷிங் மிஷின்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. சாக்கெட்டோடு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக எஸ்எஸில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. வித் கிளாஸோடையும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ வந்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் பக்கத்தில் தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் வேறு டிசைனில் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒன்றே அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருந்தேன். தனித்துவமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு வால் டிசைன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு ரீசன் இருக்குங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கனால தான் நான் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணியிருப்பேன்.
செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் செகண்ட் வாங்க. கலர் காம்பினேஷன் ஒரே மாதிரி இருந்ததுனால அட்டாச் பார்த்துருக்கிறதே தெரியலங்க. அட்டாச் பார்த்துருக்கீங்க உள்ள. என்னது இது? நம்ம அப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு டாய்லெட் தான் காமிச்சிருக்கோம், இன்னொரு அட்டாச் இருந்ததுன்னு பார்க்குறேங்க. கேமரா பின்னாடி ஷாக்கு ப்ரோ அப்படின்னு. வாண்டேஜ் எடுத்தீங்களா? அவர் மறந்தே விட்டாரையா அப்படின்ற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சோப் ஸ்டாண்டும் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பிக் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாம். சோப் ஸ்டாண்ட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூமில் நான் டிஃப்ரெண்ட்டாக கவனிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தனியாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே விட்டு அதை கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இதில் விட்டோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் தாங்க. சரிங்களா? 990 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK 3 டாய்லெட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், 7 feet வரைக்கும் வால்டேஜ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. கார்னர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் இருக்குது. உங்களோட திங்ஸ் ஏதாவது நீங்கள் மேலே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வால் மிக்ஸ், வாஷ் பேஷன். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இருக்கிற 3 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்கனி இருக்குது. என்ன தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் போர்ஷனாக இருந்தாலும் 3 பெட்ரூமுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ்ல கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் வந்து கிளாஸோடு இருக்குது. ஃப்ளோரில் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் பேச தேவையில்ல, வீடியோவே பேசும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டோடு போட்டிருக்கிறாங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83.6 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. மற்றபடி எந்த சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பில்டர். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் நெகோஷியபிள், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெகோஷியபிள்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் மீட்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிறு காசு எடுத்து வச்சுட்டு சென்னையில் ஒரு நல்ல வீடாக தேடிட்டு இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இந்த இருக்கக்கூடிய 3 வீட்டையும் சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஃபங்க்ஷனுக்கு வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளை இன்வைட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி சைட் விசிட் வரும்பொழுது சேஃபாக காரில் சீட் பெல்ட் போட்டுட்டு, பைக்கில் வரும்பொழுது நீங்களும் ஹெல்மெட் போட்டுட்டு, பின்னாடி இருக்கக்கூடிய அக்காவுக்கும் ஹெல்மெட் போட்டுட்டு, குட்டி பாப்பாவுக்கும் குட்டியாக ஹெல்மெட் அழகாக வாங்கி கொடுத்துட்டு ஃபேமிலியோடு வாங்க. வரும்பொழுது நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கேஷே எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி உங்கள் தம்பியை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டாடா.